அவனுக்கு புத்தி வரும். என்னமோ ஆடுறான் அவன். ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ், அப்படி நடிக்கிறா இப்படி நடிக்கிறா, வேற லெவல்ல இருக்கான்னு குதிக்கிறான் மாமா. என்னமோ சினிமாவையே இவன் தான் கண்டுபிடிச்ச மாதிரி. இந்த படத்தை சுபாஷ் ஊத்தி மூடணும். அப்பத்தான் மாமா எனக்கு நிம்மதி. நீ எதிர்பார்க்கறது நடக்குமா? ஆமா, எதிரி முகாம் செய்தியெல்லாம் உனக்கு அப்பப்ப அப்டேட் ஆயிட்டு இருக்கே, எப்படிமா? நடிப்புல அப்டேட் ஆகுறோமோ இல்லையோ, இந்த விஷயங்கள்லாம் விரல் நுனியில இருக்கணும் மாமா. மேடம், ரொம்ப நேரம் ஆகுது. நீ எவ்வளவு நேரம் ஆகும் தெரியலையே. மத்த எல்லாம் ரெடியா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வாங்க. எல்லாம் ரெடியா இருக்கு சார், இவங்க பேர் கயல். வனமோகினி டைட்டில் ரோல் பண்ணிருக்காங்க சார். இவங்க தான் ஹீரோயின். வணக்கம் சார். சார், என் பேர் தினேஷ். நான் இந்த படத்தோட டைரக்டர். சார், பிருத்திவி சார் வந்து மும்பை போயிருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்ல சொன்னார் சார். சொன்னார் சுபாஷ் சொன்னார். தம்பி, யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணீங்க? சார், நான் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல சார். ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். படத்துக்கு நிறைய அவார்ட் கிடச்சிது சார். அவார்டெல்லாம் இந்த காலத்தில் என்ன தம்பி, மக்கள் கொடுக்கணும் தம்பி. சரி, வாங்க சார். உட்காருங்க சார். தம்பி, எத்தனை நாள்ல படத்தை முடிச்சிங்க? சார், 40 நாள் சார். சுபாஷ் சார் ஒரே லொகேஷன் சொன்னாரு. 40 நாள் இந்த படத்துக்கு ரொம்ப அதிகம்ப்பா. என்ன சார் நான் சொல்றது? ரஜினிகாந்த் படத்தையே 25 நாளில் முடிச்சாங்கப்பா. நீ என்ன தம்பி? சார், காஃபி சாப்பிட்டு ஆரம்பிச்சிடலாமா சார்? படத்தை ஆரம்பிங்க, அப்புறம் பார்த்து ஆரம்பிங்க. சரி. டேய், சீக்கிரமா ப்ளே பண்ண சொல்லுங்க. ஓகேடா, சொல்லிடுறேன். மேடம், வாங்க உட்காருங்க. போராடுவோம் 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 போராடுவோம். இப்ப எதிர்த்து போராடுவோம் போராடுவோம் போராடுவோம். இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க யாருங்க? எங்களை வாழ விடாம தடுக்கிறீங்க? அதெல்லாம் படிக்க தெரிஞ்சா நாங்க எதுக்கு காட்டுக்குள்ள இருக்கோம் சொல்லுங்க. ஆடுறாங்க இங்க வந்து இந்த மக்களை மிரட்டுறீங்களா? இவங்க எல்லாம் இங்கே பிறந்து வளர்ந்தவங்க. என்னடா வேலையெல்லாம் அப்படியே நிக்குது? மாறி மாறி படத்தை பாக்குறாங்க. அன்னைக்கு சுபாஷ் சார் பார்த்தாரு, இன்னைக்கு இவங்க பாக்குறாங்க. திரும்ப எப்ப ஒர்க் ஸ்டார்ட் ஆகுனே தெரியலையே. பக்கத்திலே வச்சுக்க வேண்டிய ஒருத்தி. போராடுவோம் போராடுவோம் நாங்க போராடுவோம். விட மாட்டோம் விட மாட்டோம். Hey, you idiot, stupid, shameless fellow. Don't you have any sense? This is how you jump from the tree? Hey, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க உடம்புல ஓடுற ரத்தம் இங்க இருக்கிற செடி கொடி மரம் எல்லாத்தையுமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட மூச்சு நின்னா இருக்கிற எங்களோட மூச்சும் நின்னுடும். காலச்சக்கரம் சுழலும் வேகத்தில் என்றாவது ஒரு நாள் தன்னவன் வருவான், மறுபடி தன் மனம் கொள்வான், தன்னோடு இணைவான் என்று காத்திருக்கிறாள் இந்த வனமோகினி. சார், படம் நான் சுபாஷ் சார் கிட்ட பேசிக்கிறேன். ஓகே சார். தினேஷ், என்ன மேடம், இவங்களும் எதுவுமே சொல்லாம போறாங்க? தினேஷ், அவங்க நமக்கு பழக்கம் இல்ல. சுபாஷ் சாருக்கு தானே பழக்கம். அவர்கிட்ட தான் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. தினேஷ், நான் கவனிச்ச வரைக்கும் உங்க தப்பா சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க தேவையில்லாம வரி பண்ணிக்காதீங்க, சரியா? நார்மலா இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். நான் பிருத்திவி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்.
சரிங்க மேடம். என்னடா சாப்பாடு வந்துச்சா? இன்னும் வரலடா. மணி ஆயிடுச்சு, ஏன் இன்னும் வரலன்னு தெரியல. மேனேஜர் சார், மேனேஜர் சார். சார் சார் ஒரு நிமிஷம், இதை வரேன் சார். சொல்லுங்க சார். சார் ஒர்க் நடக்கல, லேட் ஆகுதுன்னா எப்பயும் எங்களை குறை சொல்வீங்க. இப்ப பாருங்க, நாங்க இங்க வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் சாப்பாடே வரல சார். சாப்பாடு வரலையா? சார் வேலையெல்லாம் அப்படி அப்படியே நிக்குது, டைம் வேஸ்ட் ஆகுது. வீணா டப்பிங் தியேட்டருக்கு வேற வாடகை கட்டுறோம். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணோம். சாப்பாடு என்னாச்சுன்னு பாருங்க. டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் வர போறாங்க, அப்புறம் எங்களை குறை சொல்லாதீங்க. 2 முக்கியமான வாய்ஸ் வேற எடுக்கணும் சார். 2 பேருக்கும் வேற இடத்துல டப்பிங் வேற இருக்கு. அவங்கள சீக்கிரமா அனுப்பணும் சார். மேனேஜர் சார், என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம் சார். பாருங்க சார். ப்ரொடக்ஷன் ஆள் கொஞ்சம் ஃபோன் அடிங்க. இந்நேரம் வந்திருக்கணுமே, என்னாச்சுன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம். ஹலோ சார். சரிங்க சார். தினேஷ் சார், மெஸ்ஸில் சொல்லி சாப்பாட்டை நிப்பாட்டிட்டாங்க சார். சார் என்ன சொல்றீங்க சார்? ஆமாங்க சார். சாப்பாடை நிறுத்திட்டாங்களா? யார் நிறுத்தினா? எதுக்கு? சுபாஷ் சார் தான் சார். சாப்பாடு மட்டும் இல்லை சார், எல்லா வேலையும் நிப்பாட்ட சொல்லிட்டாரு. டப்பிங் தியேட்டர் கூட இனி நமக்கு கிடைக்காது சார். மேடம், மேட்ரு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நான் சந்தேகப்பட்டது சரிதான். எனக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. கொஞ்சம் பிரித்வி சாருக்கு ஃபோனை போட்டு இந்த விஷயத்தை கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஹாய் கயல். அந்த 3 பேரும் படம் பார்த்தாங்களா? என்ன சொன்னாங்க? அவங்க எதுவுமே சொல்லல பிருத்வி, வேகமா போயிட்டாங்க. இப்போ இங்க வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. வாட்? என்ன பிரச்சனை? டெல் மீ. எதுவா இருந்தாலும் நான் உடனே சார்ட் அவுட் பண்றேன். சுபாஷ் சார் எல்லா வேலையும் நிறுத்த சொல்லிட்டாராம். டப்பிங் தியேட்டர் கூட நமக்கு கிடைக்காதாம். எல்லாருமே ரொம்ப அப்செட்டா இருக்கும் பிருத்வி. வாட் நான்சென்ஸ்? ஏன் படத்து வேலை எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிட்டாங்களா? வெயிட், நான் சுபாஷ் கிட்ட பேசுறேன். ஓகே பிருத்வி. Damn it. ஹலோ பிரித்வி சார். ஹலோ சார். தினேஷ், பார்ட்னர் ஃபோன் எடுக்கல, ஏதோ பிஸியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இட்ஸ் நாட் அ மேட்டர். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு போயிருங்க. என்ன விவரம்னு நேர்ல பேசுறீங்க. ஓகே. ஓகே சார். அப்புறம் தினேஷ், சொல்லுங்க சார். கையிலையும் கூட கூட்டிட்டு போயிடுங்க. போய் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க. ஓகே சார், ஷூர். என்ன சொன்னாரு? பிரித்வி சார் நம்ம 2 பேரையும் சுபாஷ் சார் போய் பார்த்துட்டு வர சொன்னாரு. சரி வாங்க போலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் சமாளிப்பேன் கையா. அதான் இப்ப நீ இருக்கே. ஐ மிஸ் யூ கையா. சார், பிருத்திவி சுபாஷ் பிரச்சனை என்னாச்சு? கவுன்சில்ல இருந்து பிருத்திவி பார்க்க போனீங்களே, என்ன சொன்னாங்க? பிருத்திவி பேசுறது நியாயமா தான் இருக்கு. படத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு.